காசி நகரின் தெருவில் நடந்து சென்றார் ஜெகத்குரு ஆதிசங்கரர். அப்போது வயதான ஒரு பண்டிதர் டுக்ருஞ்ச் கரணே டுக்ருஞ்ச் கரணே என்ற இலக்கண சூத்திரங்களை மனப்பாடம் செய்து கொண்டிருந்தார். அதை பார்த்த ஆதிசங்கரர் நின்றார். அவருக்கு அந்த பண்டிதரின் அறிவு குறைவாக தெரியவில்லை. ஆனால் ஒரு கேள்வி எழுந்தது. இவ்வளவு வயதாகிவிட்டது, இறைவனை நினைக்க வேண்டிய நேரத்தில் இன்னும் உலக அறிவிலேயே மனம் சுற்றுகிறதே. அந்த கருணையிலிருந்து பிறந்ததே பஜகோவிந்தம். மகாபிரிவா சொல்வார்கள், ஆதிசங்கரர் ஒரே பாடலில் முழு வேதாந்தத்தையும் கொடுத்து விட்டார். இன்று நாம் பஜகோவிந்தத்தின் மகிமையும் அதன் ஒவ்வொரு உபதேசமும் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்பதையும் காண்போம். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாமா? பஜகோவிந்தம் என்றால் என்ன? பஜ என்றால் வணங்கு, கோவிந்தம் என்றால் பரமாத்மா. பஜகோவிந்தம் என்றால் கோவிந்தனை நினை, கோவிந்தனை சரணடை, கோவிந்தனை பற்று. மகாபிரிவா கூறுவார்கள், மனிதனின் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் இறைவனை மறந்ததுதான். அதற்கான மருந்து கோவிந்த ஸ்மரணம். முதல் ஸ்லோகம். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இதற்கான விளக்கம், ஒரு மனிதனே, பணம் காப்பாற்றாது, பதவி காப்பாற்றாது, புகழ் காப்பாற்றாது, கடைசி நேரத்தில் காப்பாற்றுவது இறைவனின் நாமம். மகாபெரிவா அடிக்கடி கூறிய கருத்து, இறக்கும் நேரத்தில் நாவுக்கு வருவது வாழ்நாள் முழுவதும் பழகியதே. அதனால் இப்போதே நாம ஜெபம் வேண்டும். செல்வம் நிரந்தரம் அல்ல. மூட ஜகீஹி தநாகம திருஷ்ணாம். ஆதிசங்கரர் கூறுகிறார், பண ஆசையை குறை. பணம் தவறல்ல, பேராசைதான் தவறு. மகாபிரிவா கூறுகிறார், பணம் மனிதனுக்கு சேவகனாக இருக்க வேண்டும், எஜமானாக ஆகக்கூடாது. இளமை நிலைக்காது. இளமை போகும், அழகு போகும், உடல் வலிமை போகும். மகாபிரிவா கூறினார், கண்ணாடியில் தெரியும் முகம் தினமும் மாறுகிறது, ஆனால் உள்ளே இருக்கும் ஆத்மா மட்டும் மாறுவதில்லை. உறவுகள் எவ்வளவு நாள்? ஆதிசங்கரர் கேட்கிறார், யார் உன் மனைவி, யார் உன் மகன்? உறவுகள் பொய் என்று சொல்லவில்லை, அவை தற்காலிகம் என்று சொல்கிறார். மகாபிரிவா கூறுவார், இறைவனுடன் உள்ள உறவுதான் நித்தியம். காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. காலை, மதியம், மாலை, இரவு. நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள், வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆசை மட்டும் குறைவதில்லை. இதைதான் ஆதிசங்கரர் எச்சரிக்கிறார். சத்சங்கத்தின் அவசியம். நல்லவர்களுடன் சேருங்கள். மகாபிரிவா கூறுவார், நீ யாருடன் பழகிறியோ அவர்களைப் போலவே ஆகிறாய். சத்சங்கம் மனதை உயர்த்தும். நாமஸ்மரணத்தின் சக்தி. ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, அம்பிகையே, சிவா, எந்த நாமமாக இருந்தாலும் சரி, அன்புடன் சொல்ல வேண்டும். மகாபெரிவா சொல்வார், ஒரு நாமம் போதும், மனம் முழுவதும் அதில் கரைய வேண்டும். மரணம் நிச்சயம். இதுதான் பஜகோவிந்தத்தின் மையம். மரணம் பயமூத்துவதற்காக அல்ல, விழிப்புணர்வுக்காக. இன்று செய்ய வேண்டிய நன்மையே நாளைக்கு தள்ளாதே. பக்தியும் ஞானமும் பஜகோவிந்தம் வெறும் பக்தி நூல் அல்ல, வெறும் ஞான நூலும் அல்ல, இரண்டின் சங்கமம். மகாபிரிவா சொல்வார், பக்தி இல்லாத ஞானம் உலர்ந்த மரம், ஞானம் இல்லாத பக்தி குருட்டு உணர்ச்சி. குடும்ப வாழ்க்கையில் பஜகோவிந்தம் குடும்பத்தை விட்டு ஓட சொல்வதில்லை, குடும்பத்தில் இருந்தபடியே இறைவனை நினைக்க சொல்கிறது. வேலை செய்யுங்கள், பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள், ஆனால் மனதில் கோவிந்தன் இருக்கட்டும். மகாபிரிவா கூறியல் வாழ்வியல் பாடம். நாள்தோறும் சில நிமிடம் கோவிந்த நாமம், கீதை வாசிப்பு, நல்ல சிந்தனை, பிறருக்கு உதவி, இவை இருந்தால் வாழ்க்கை உயர்ந்துவிடும்.
ஆதிசங்கரர் எழுதிய பஜகோவிந்தம் வயதான பண்டிதருக்காக மட்டுமல்ல, நமக்காக. இன்று மொபைலில் மூழ்கி இருக்கும், பணத்தில் மூழ்கி இருப்பவர்க்கும், கவலையில் மூழ்கி இருப்பவர்க்கும் ஒரே செய்தி. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. எல்லாம் விட்டு செல்லும், கோவிந்தன் மட்டும் நம்மோடு வருவான். அவனை நினைப்போம், அவனை நம்புவோம், அவனை சரணடைவோம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. ராம் ராம் பெரிவா சரணம். இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஆதிசங்கரர் ஆசீர்வாதமும் மகா பெரிவா ஆசீர்வாதமும் எல்லோருக்கும் இருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கும்.